சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி தர்மம் செய்வோம். சித்திரம் எழுதியவர் ராஜபக்ஷா. இறைமகன் இயேசு மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு எடுத்துக் கூறிய அறிவுரைகள் பல உண்டு. அவற்றில் அறச்செயல் செய்வோர் கடைபிடிக்க வேண்டி அவர் கூறிய ஓர் அறிவுரை இதோ. கடந்து வேலையை முடியுங்கப்பா. அந்த கம்பத்துல எல்லாம் பூவை சுத்தி நல்லா அழகுபடுத்துங்க. ஏங்க, எதுக்காக இந்த அலங்கார மேடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வெளியூரா? ஆமா. ஆஹா, அதான் தெரியல. எங்க ஐயா தான தர்மம் எல்லாம் செய்ய போறாரு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். யாரு உங்க ஐயா? யாரா? அவர் ஒரு பெரிய கொடைவள்ளல், தர்ம பிரபு. இங்க அவரை பத்தி புகழ்ந்து பேசாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அவரு பேரு நாகோர். நாகோரா? நானும் கூட அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்கலான்னு தான் இந்த ஊருக்கே வந்தேன். அப்படியா? ஆமா, எங்க ஊர்ல கூட உங்க ஐயாவோட புகழ் பரவி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. அவரோட வீடு எங்க இருக்கு? டே தம்பி, இவரை நம்ம ஐயாவோட வீட்டுக்கு கூட்டு போ. யாருப்பா அது? ஐயா, நான் பக்கத்து ஊருங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. உனக்கு என்ன வேணும்? ஐயா, நீங்க தர்ம பிரபு கொடைவள்ளன்னு கேள்விப்பட்டு இங்க வந்தேன். இங்கேயும் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுறாங்க. நானும் உங்ககிட்ட உதவி கேட்கலாம்னு வந்தேங்க. அப்படியா? என்ன உதவி? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இந்த நேரத்துல என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? அதான் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, தாராளமா வாங்கிட்டு போலாம். ஆனா இப்ப இல்ல. ஐயா, அலங்கார மேடை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த இல்ல, அங்க வந்துரு, நான் கொடுக்கிறேன். ஐயா, நான் அது வரைக்கும் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணுமே. பொருள் வேணும்னா காத்துக்கிட்டு தாம்பா இருக்கணும். என்ன? சரிங்க. ஏங்க, என்னங்க கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை இப்பவே கொடுத்திருந்தீங்கன்னா அவர் ஊருக்கு போய் மத்த வேலைகளை பாப்பாருல்ல. அடி போடி பைத்தியக்காரி. அப்படி கொடுத்து அனுப்பிச்சுட்டா அப்புறம் நான் அவனுக்கு என்ன கொடுத்தேன், எவ்வளவு கொடுத்தேங்கிறது ஊருக்கு தெரியாம போயிடும்ல. அப்போ ஊருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் தர்மமே பண்றீங்களா? பின்ன நான் பண்ற தர்மம் 4 பேருக்கு தெரிஞ்சு 4 பேர் என்ன பாராட்டினாதானே எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. ஓஹோ, என்ன கதையா கேட்டுக்கிட்டு இருக்க? போய் வேலைய பாரு. அமைதி இருங்கப்பா. இந்த பாரு, நம்ம ஐயா இருக்காரு தர்ம பிரபு, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கிற வள்ளல். அதனால ஒவ்வொருத்தரா வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கறத வாங்கிட்டு போங்க. ஏ பேர் ஐயா, அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்க. என்ன அது? அது இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருங்க. நாசரத்தூர் இயேசுவா? அவரேதான். அவர் நிறைய அற்புதங்கள்லாம் செய்யறவர்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமாங்க. அவரை நாமும் போய் பார்த்தா என்ன? பார்க்கலாங்க. அவரை போய் பார்த்து நீங்க செய்யற தான தர்மங்களை பத்தி எல்லாம் சொன்னா உங்களை அவர் ரொம்ப பாராட்டுவாருங்க. அவர் பாராட்டுறத நான் என் காதால கேட்கணும். வா வா. எங்க போறீங்க? நாங்க இயேசுவை பார்க்க போறோம். அதான் அவர் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு, இங்க இருந்தா கேளுங்க. இல்லங்க, நாங்க அவரை போய் பார்த்து பேசி இந்த இருக்கார எங்க ஐயாவை பத்தி சொல்லணும். எங்க ஐயா பெரிய கொடைவள்ளல், தர்ம பிரபு. ஆமா, அது அவரே எங்களை பார்க்கிறாரே. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன் உங்கள் அறச்செயலை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்க வேண்டாம். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது
இலக்கை அறியாதிருக்கட்டும். அப்போதுதான் நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். ஏபேர், ஐயா, அவர் நம்மத்தான் சொல்றாரா? அப்படித்தான் போல் இருக்கு. ஏபேர், வா போகலாம். இயேசுநாதர்கிட்ட பேசுற தகுதி எனக்கு இல்ல இல்ல இல்ல. வா ஏபேர், போகலாம். போ. இயேசுநாதர் அன்று புகழுக்காக தான தர்மங்கள் செய்பவர்களை கண்டிக்கும் வண்ணம் அவர் கூறிய அறிவுரை இன்று எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பொருந்துகிறது என்று பார்ப்போம். பண்ணையார் ஐயாவுக்கு வணக்கமுங்க. அடடே, வெற்றியா? வாங்க. என்ன சிஷியனெல்லாம் கூட்டிகிட்டு? ஐயா, நம்ம பெரிய வீட்டுக்காரரு. ஆமாம் ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டேன். அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன். பாவம், பெரியவர் இப்படி குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. ம், ஊருக்குன்னு எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் மனுஷன் தனக்குன்னு எதுவும் பண்ணிக்காம விட்டாரு. ஆமாங்க, இருந்ததெல்லாம் வாரி கொடுத்துட்டாரு. இப்போ அவர் கடைசி காரியத்துக்கு கூட கால்லாம் கிடையாதுங்க. அதையும் கூட கேள்விப்பட்டேன். ஐயா, இப்படிப்பட்ட உத்தமரை சகல மரியாதையோட நல்லடக்கம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நிச்சயமா. ஆனா அதுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்க. அதான் ஐயாவை பார்க்கலாம்னு வந்தங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க மாதிரி பெரிய மனுஷங்க 4 பேர் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நான் அந்த பெரிய வீட்டுக்கார அடக்கத்தை ஓஹோன்னு நடத்தி விடுவேன். நானும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க. எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிறேன். அதுவும் சரிதான். உங்களை மாதிரி ஆளால் தான் ஓடி ஆடி ஏதாவது செய்ய முடியும். ஆமாங்க ஐயா, ஊருக்கு ஓடி ஆடி உழைக்கத்தான் நானே இருக்கேன். ஐயா, இன்னொரு விஷயம். நம்ம மேல தெரு சுந்தரம் பையன் இருக்கானே, அவன் வேற பெரியவர் காரியத்துக்காக பணம் வசூல் பண்றான். ஓ, 2 பேரும் சேர்ந்து பண்ண போறீங்களா? அவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அவன் சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு தான் திருவார ஒழிய அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவன் வந்து ஏதாவது கேட்டான்னா எல்லாம் வெற்றி பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுங்க. அப்ப நான் வரங்க பண்ணையர் ஐயா. ஐயா. யாரு? ஓ, சுந்தரமா? ஆத்தியார் ஐயா இல்லைங்களா? இல்லைங்களே, என்ன விஷயம்? இல்ல, எங்க ஊர் பெரியவரோட இறுதி ஊர்வலம். ஆமா, அது என்னமோ சிறப்பா செய்யணும்னு பணம் பிரிக்கிறீங்களாமே, எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆமாம்மா, அந்த நல்ல மனுஷரோட இறுதி சடங்கு விமர்சையா நடக்கணும். அதுதான் ஐயாவை பார்த்து. சரி, அதுக்கு நானே தரேன். ஆனா அந்த வெற்றியும் அவன் கிடக்குறான் வெறும் பைய. அவனுக்கு என்ன தெரியும்? சும்மா வாய் சவடால் விடுவான். அவனால எந்த காரியத்தையாவது எடுத்து செய்யற திறமை இருக்காமகிட்ட. என்னமோ போங்க, நீங்க வெற்றியை குறை சொல்றீங்க, அவன் உங்களை குறை சொல்றான். என்ன குறை சொல்றானா? என்ன 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 குறை சொல்றதுக்கு அவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? சரி சரி, 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு எதையும் செய்யாம நல்லபடியா முடிங்க. இருங்க, பணம் தரேன். ஏய் துரை, அண்ணே, அந்த வெற்றி பைய என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா நாம அசத்தி போடணும். நம்ம ஏற்பாடுகளெல்லாம் பார்த்துட்டு பெரியவர் அடக்கத்தை இந்த சுந்தரம் இவ்வளவு சிறப்பா செஞ்சிட்டானேன்னு இந்த ஊரே என்ன புகழணும். என்ன பார்க்குற? பெரியவர் அடக்கம் முடிஞ்சதும் எனக்கு ஊருக்கு உபகாரின்னு பேர் வரப்போகுது பாரு. டேய் சீனி, சீனி ஐயா, ஐயா, நாளைக்கு எனக்கு வள்ளல் வெற்றி அப்படிங்கிற பட்டம் கிடைக்க போகுதுடா. வள்ளலா? பெரியவருக்காக இவ்வளோ செலவு பண்ணி ஓஹோன்னு இறுதி ஊர்வல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேனே. இது என்ன உங்க கை காசா? ஊர்ல 4 பெரிய மனுஷன் கொடுத்த காசு தானே? அவன் கொடுத்தா என்னடா, அதெல்லாம் ஊர்க்காரங்களுக்கு தெரியவா போகுது. எடுத்து செய்யறவன் நான் தானே. அதனால எனக்கு தாண்டா பேரும் புகழும் கிடைக்கும். அங்க உங்க எதிரி வேற திட்டம் போட்டுட்டு இருக்காரு போல இருக்க. யாருக்கு பேர் வருதுங்கிறதையும் பாத்துருவோம்டா. பேர் வாங்குறதெல்லாம் சரிங்க, நமக்கு ஏதாவது? சீனி, அதெல்லாம் முன்னாடியே ஒதுக்கி விட்டேன்டா.
ஏய் சீனி, என்ன என்ன சிரிப்புன்னு கேளுடா. கேட்டுறேன். என்ன சிரிப்பு? இல்ல 4 சோள கொல்ல பொம்மை கையில குழாயும் கொட்டுமா வருதே. சீனி ஐயா, இவரு முன்ன பின்ன பேண்ட் ஷர்ட்டே பார்த்ததில்ல போல இருக்கு. பேண்ட் ஷர்ட்டா? இங்க ஏதோ கல்யாண ஊர்வலமா நடக்குது. இதுக்குத்தான் 4 ஊரை சுத்தி 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். கணத்து தவளைக்கு இதெல்லாம் எங்க தெரியும்? ஏய், யார பார்த்து கணத்து தவளைன்னா? நீதாண்டா. பெரிய பெரிய தலைவர்கள் இறுதி ஊர்வலம் எல்லாம் பார்த்திருக்கியா? எல்லாம் பாண்டு பாத்தியத்தோட தாண்டா நடக்கும். நாங்க பார்க்காத பேண்ட் செட்டா? ஆமா, பேண்ட் செட்டு கொண்டு வந்துட்டீங்களே, உங்க வண்டி எங்க? இங்க இருக்குல்ல. இந்த கட்ட வண்டியா? நாங்க டவுன்ல இருந்து கார் கொண்டு வந்திருக்கிறோம். காருக்குள்ளார பூட்டித்தான் பெரியவரை கொண்டு போவிய. எதுக்கு சொல்றிய? கார் டாப்ல பாரு, மலர் படுக்க, அதுல படுத்துத்தான் பெரியவர் போக போறாரு. போவாரு போவாரு, பாப்போம்டா. பாப்போம் பாப்போம். டேய் சீனி ஐயா, நம்ம ஆளுங்கெல்லாம் வாங்கடா. டேய் துரை, நம்ம ஆளுங்களை கூப்பிடு, காரை கொண்டு வந்து இப்படி நிறுத்து. டேய் சீனி, பேண்ட் செட்டுக்காரங்களை வர சொல்லுடா. அண்ணே அண்ணே, அங்க பாருங்களே, பெரியவர் அவங்க தூக்க போறாங்கண்ணே. டேய் விடுங்கடா, நாங்க தாண்டா பெரியவரை தூக்குவோம். ஏய், எங்க வண்டியில தான் பெரியவரை கொண்டு போக போறோம். ஏய், நாங்க டவுன்ல இருந்து பாண்டு செட்டு கொண்டு வந்திருக்கிறோம்டா. ஆமா, பெரிய பாண்டு செட்டு. 500 ரூபாய் விட்டு எறிஞ்சா பாண்டு செட்டு. நீ காரை எப்படி கொண்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாதா? எவன் காலையாவது விழுந்து ஓசியில தள்ளிக்கிட்டு வந்திருப்ப. ஏய், நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பெரியவரை தூக்குங்கடா. ஓய், தொட்டா கைய உடைப்போம். அட ஏப்பா சண்டை போட்டுக்கிட்டு, எல்லாருமே சேர்ந்து தூக்குங்கப்பா. நான் எவ்வளவு பாடுபட்டு பெரியவரை சீர சிறப்புமா கொண்டு போய் வைக்கணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். நானும் உன்னை விட ஒரு படி மேலேயே ஏற்பாடு பண்ணிருக்கேன், தெரியுங்களா? ஆமா, தெரியாது. பெரிய மனுஷங்கிட்ட பணத்தை பிரிச்சுட்டு வந்து அதுல பாதி அமுக்கிட்டு என்னமோ நீயே செலவு பண்ணி செய்யற மாதிரி பேசிக்கிட்டு தெரியுற. இவரு வள்ளலு, உன் யோகியதை எனக்கு தெரியாதா? நீ வெளியூர்காரங்கிட்ட எல்லாம் பணத்தை பிரிச்சுக்கிட்டு வந்து இங்க எல்லார்கிட்டையும் பட்டம் காட்டிக்கிட்டு தெரியற. ஏய், நீ வசூல் பண்ண பணத்துக்கு என்ன கணக்கு அதை சொல்றா முதல்ல. என்கிட்ட கணக்கு நீ யாரா? இதுக்கு மேல பேசுற உனக்கு மரியாதையா இல்ல. ஆமா ஐயா, பெரிய மனுஷங்களா, நீங்க 2 பேருமே பெரியவரை தூக்க வேண்டாம். ஐயா, இந்த பாரு, நீ வந்து என்கிட்ட கேட்ட உடனே நான் கூட ஏதோ பெரியவரை சிறப்பா அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, எங்களை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்தி நீ வள்ளல்னு பேர் வாங்கணும்னு நினைச்சிருக்க. நல்லா சொல்லுங்க ஐயா. நீ வாய மூடு. நீயும் அதே ரகம் தானே. நீ ஊருக்குள்ள காசு வாங்காம வெளியூர்ல பெரியவருக்குள்ள மரியாதையை பயன்படுத்தி காசு பிடிச்சிருக்க. நீங்க செய்தது பெரியவருக்காக இல்ல, உங்க சுய லாபத்துக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும். ஐயா, அது நான் ஏயா, நீங்க யோகியங்களா இருந்தா பெரியவர் உயிரோட இருந்த காலத்துல அவருக்காக ஏதாவது செய்திருக்கணும். ஊருக்கு எவ்வளவோ செய்த அவரு கடைசியில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர் குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. அப்பெல்லாம் அவர் குடும்பத்துக்கு உதவணும்னு நினைச்சதுண்டா? அவர் செத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் கட்சி கட்டிட்டு வந்துட்டீங்களே, எதுக்காக? அவரை நல்லபடியா அடக்கம் பண்ணணுங்கிறதுக்காகவா? இல்ல, உங்க பெருமைகளை ஊருக்கு காட்டணுங்கிறதுக்காக. ஒரு உத்தமரோட சாவை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும், ஊர்ல உள்ளவங்க உங்களை வள்ளல்னு பாராட்டணும்னு நினைச்சிருக்கீங்களே, நீங்களும் எவ்வளவு கேவலமான மனுஷங்க. உங்க நிழல் கூட அவர் மேல படக்கூடாது. போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாம் செய்யும் தான தர்மங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது என்றார் இயேசுநாதர். ஆனால் ஊரார் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அடுத்தவர் பொருளில் வான வேடிக்கை விடும் இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக சமுதாயத்திற்கு அடையாளம் காட்டப்படுவார்கள். எனவே தர்மம் செய்வோம், அறச்செயல்கள் செய்வோம். ஆனால் அடுத்தவர் அறியாவண்ணம் செய்து இறைவனின் அருளை பெறுவோம்.